ஆர் வெங்கட்ரமணன் ஸ்தபதிங்க ஐயா. நான் பண்ருட்டி திருவதிகை. இங்கே தோப்புக்கானாவில் நம்ம தான் தேர் பண்ணோம். மரவீலில் தேர் செய்து ஓட்டினது முதல் தேர் இந்த ஊரில். வடார்காடு மாவட்டம் டிஸ்ட்ரிக்டில் ஆற்காடு வட்டத்தில் நம்ம ஓட்டிருக்கோம். தோப்புக்கானா கங்காதரேஸ்வர் கோயில், வரதராஜ பெருமாள். அதை பார்த்துட்டு அதே ஓனர் தான் இந்த வஜிஸ்டருக்கும் சரவணன்றவர் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு மரசக்கரத்திலேயே ஓணும் அப்படின்னு சொல்லி, இரும்பு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மரசக்கரத்திலேயே ஓடணும் அப்படின்னு சொல்லி வஜிஸ்டர், இது வேப்பூர் அதே பக்கத்திலே தான் ஒரு 5 கிலோமீட்டர், ஆற்காட்டிலேருந்து 5 கிலோமீட்டருங்க. NH பைபாஸில் இருக்குது இந்த வஜிஸ்டேஸ்வரர் கோயில். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இலுப்ப மரத்தில் தான் அந்த நாளில் என்ன பழமையான தேர் இருந்ததோ அதே மாடல் தான், அதே உருவ சிற்பங்கள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எந்த ஹேண்ட் பவர் வந்தாலும் அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம கை ஒர்க்கு தான். சிற்ப வேலையிலேருந்து எதுவுமே, மர பொம்மைகள் கூட CNC அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி அந்த பூதங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சிற்ப லட்சணம்லாம் பார்த்திங்கன்னா, சிம்மப்பாரு, கஜப்பாரு மேலே பார்க்கும்போது அதில் வர ஃபுல் அண்ட் ஃபுல்லு கை ஒர்க்கே. எதுவுமே நாட் ஃபார் அலவுடு, கண்ட்ரி விட்டு தான், இழுப்ப மரம் தான். அன்றைய காலத்தில் என்ன பழைய காலத்தில் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க ஐயா. என்னோட தகப்பனார் பேர் TK ராஜமணி ஆச்சாரி. எனது தாத்தா வந்து திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் பெரிய தேர் பண்ணவர். அப்பயே அந்த காலத்திலேயே வந்து தாத்தா தான் வந்து திருப்பதியில் தேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 7-8 பேர்கிட்ட இது பண்ணி, அதுக்கப்புறம் திருப்பதியில் போய் எங்கள் தாத்தா தேர் பண்ணார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு குப்பாச்சாரி, TV குப்பாச்சாரி எங்கள் தாத்தா. அவருடைய மகன் வந்து ராஜாமணி ஆச்சாரி. அவருக்கு நான் மகன் வந்து ஆர் வெங்கட்ரமணன் ஸ்தபதி. இன்றைக்கும் நாங்கள் மரசக்கரத்தில் தான் தேர் ஓட்டணும்னு நாங்கள் செய்கிறோங்க ஐயா. இன்றைக்கி இரும்பில் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துட்டு, ஆனால் நாங்கள் அந்த கல்ச்சருக்கு நாங்கள் போகல. இன்னி அளவுக்கு மரவியல் தான், இழுப்ப மரம் தான். மேலே வந்து எல்லாமே வேங்க மரம், தேக்க மரம், மேல் வேலைக்கு மட்டும். ஏன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால, லைஃப் நல்லா தண்ணி எது பட்டாலும் லைட் வெயிட்டாகவே கடைசி வரலாம் அது நல்லாயிருக்கும். அதில் சீலெல்லாம் வர்றதுனால நல்லாவே அழகாக பண்ணணும். இப்போ மீதி எதிர்க்க 2 குதிரை, அடுத்தது 4 குதிரையும் வைக்கலாம், 2 குதிரையும் வைக்கலாம். எதிர்க்க சாரதி, இதெல்லாம் அத்தி மரம் தான், லைஃப் வரும். அதெல்லாம் தப்பே கிடையாது. எதிர்க்க வர்ற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் தாங்கணும் அப்படின்றதுனால அத்தி மரத்தில் தான் நாங்கள் பண்ணுறதுக்கு ஐயா. மற்றபடி வாகனங்கள், கோயில் ரதம், கோயிலுக்குள்ளாரே சுற்றி வர ரதம், வெள்ளி ரதம், தங்க ரதம், இது எல்லாமே தேக்க மரத்தில் பண்ணலாம். தேருன்னா இழுப்ப மரம் தான். இதுதான் வந்து சாஸ்வதமாக பண்ணணும். அதை வந்து எல்லா ஊருக்காரங்களும் வந்து இந்த மரம் தான் அப்படின்றது தெரிஞ்சு செய்யணும். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து யாருமே வந்து நல்ல ஒரு இதுவாக வந்து பண்ணுற அளவுக்கு நிறைய ஊரில் இன்னைக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லைங்க ஐயா. இந்த தொழிலில் வந்து கையாலான ஒர்க்கு கையிலே செய்யணும். எந்த மிஷின் வந்தாலும் பழமையான கை ஒர்க்கு செய்து அந்த பழைய காலத்து ஒர்க்கு நம்ம பார்த்து கூட நல்லா பண்ணலாம். இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு நல்ல நிறைய டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. எந்த குறையுமே கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு பார்த்த காலத்தில் வந்து அப்போல்லாம் வந்து அந்த ஆக்கருன்னு சொல்லி ஒரு தொலைக்கே வந்து 2 நாள் போடுவாங்க அப்போல்லாம். இன்னைக்கு வந்து மிஷினரிலாம் வந்ததுனால அதெல்லாம் நம்மளுக்கும் ஹேண்ட் பவர் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நல்லாவே இருக்குது. தப்பே கிடையாது. ஹேண்ட் பவர் நம்மளுக்கு அது வசதிலாம் நம்மளுக்கு மிஷினரிலாம் நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. அன்னைக்கு முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தில் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 10% கூட கஷ்டம்னு நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு நல்லாவே பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் எங்களுக்கு மனமாற. எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு அவ்வளோ குருமாறுன்றதை விட எங்கள் அப்பா வந்து அவ்வளோ திருக்கோயிலூரில் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. பண்ருட்டி படவேட்டம்மன் கோயில் தேரும் நம்ம தான் பண்ணுது. திருவதியில் வீரட்டானேஸ்வரர் கோயில் தேரும் நாங்கள் தான் பண்ணுது. அதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் எங்கள் ஊர் பெரிய அஷ்ட வீரட்டத்தில் முதல் ஸ்தலம் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் தான். நம்மளுக்கு முழுமையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தேருடைய ஹைட்டு, இந்த கோயில் இப்போ இது வஜிஸ்டர் கோயில் அப்படின்னா வஜிஸ்டரீஸ்வரருக்கு வந்து நம்ம 33.25 அடி நம்ம உயரம் வச்சிருக்கோம் ஐயா. அதேமாரி அது எந்தெந்த ஊரில் எந்தெந்த கோயில் கேட்குறாங்களோ அந்த கோயிலுடைய ஆகமத்தைப்படி தான் நம்ம உயரத்தை நிர்மாணிக்க முடியும். அந்த கோயிலுடைய கருவறையே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து, அந்த சுவாமிக்கு அது ஈஸ்வரன் கோயிலுன்னா அந்த பானத்தை மேலே ஆவுடையார் என்ன அளவு இருக்குன்றது அதுக்கு உத்தமமாக நாங்கள் அளவு வச்சுருக்கோம், முழக்கோள் அளவு. அதை பார்த்து தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் அளவே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த கோயிலில் அதுதான் உண்மையான அளவு. இடையில வந்து வேற எந்த ஒரு தப்பும் நம்ம அதில் ஒரு இன்னி அளவுக்கு நம்மளுக்கு அது நல்லாவே இருக்கணும், ஊரோ சுபிட்சமாக இருக்கணுன்றது இதுதான் ஐயா நாங்கள் சொல்லி எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதையே தான் நாங்கள் இன்றைக்கும் நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும். நாங்களும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு தேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஊருக்காரங்க வந்து இந்த ஊரில் வந்து ஒரு மினிமம் ஒரு 6 மாதத்தில் பொருள் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா 1 வருஷத்தில் நம்ம பொருள் ஈஸியாக முடிச்சிடலாம் வேலையை. பொருள் கொஞ்சம் சீசன் ஆகணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம என்னதான் வந்து நவீனம் வந்தாலும் பொருளுடைய சிஸ்டம் வந்து நல்லா அழகாக சீசன் பண்ணி அருமையாக பார்த்து நல்லாவே பண்ணணும்.
அதுக்கு பொருள் சீசன் ஆகிறது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண முடியும். பொருள் சீசன் இல்லாத பண்ணுறதுலாம் அது வேறு மாதிரிலாம் இருக்குது. நிறைய இடத்துல வேறு மாதிரி பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. 1 வருஷன்றது 2 வருஷம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கினா கூட பார்ட்டிங்களுக்கு திருப்தியாக வேலை ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணம் கடவுள் அந்த ஒரு முக்கி எவ்வளோ இது பண்ணாலும் அதில் ஒரு ஹாப்பிடன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு ஃபைனல் ஸ்டேஜ் காய அந்த ரவை கூட கேப்பு சந்தெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் வராது. அவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக நல்லா இருக்குது அப்படின்றது மனசார எந்த ஒரு தப்பும் இல்லை. இப்போ ஆற்காட்டில் வந்து நான் செய்து 7வது தேர் இதை ஓட்டிட்டேன். நானே இருந்து தேர் ஓட்டுறேன். என்னோட அன்னைக்கு நேற்று தேர் ஓடும்போது அவரே சொல்லிட்டார் அந்த பொன் சரவணன், என்னோட இது எவ்வளோ இருக்குதோ அது வரலும் நீங்கள் வந்து உங்களுடைய இது இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக சொல்லி நேற்று எங்களை மகிழ வச்சு எங்களுக்கு எவ்வளோ சான்றிதழ்லாம் நேற்று பண்ணியிருக்காரு ஐயா பொன் சரவணன் ஐயா. இன்னும் நிறைய ஆற்காட்டில் இருக்கிற விஐபிஸ்லாம் ரொம்ப சிறப்பாக நம்மளை உண்மையிலே ரொம்ப கிரேட் பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு ரொம்ப இது பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக. அடுத்தது வெளாப்பாக்கத்தில் இப்போ ஒரு தேர் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் இங்கே அது ஆரணி ரோட்டில் வெளாப்பாக்கம்னு ஒரு கிராமத்தில் கங்கையம்மன் தேர் பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு இங்கேயே இன்னொரு கங்கையம்மன் தேரும் ஆற்காடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. வந்தீங்கன்னா வேலை முடியும் போது இதே மாதிரி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து வீதி விழா வரும்போது அவசியம் நீங்கள் வரணுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வந்து பண்ருட்டி திருவிதி இப்போ வஜ்ரேஸ்வரர் கோயிலில் தேர் செய்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஊரில் பணிகள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தேர் ஆகட்டும், மற்றபடி வாகனங்கள், கோயில் 10 நாள் பிரம்ம உற்சவத்துக்கு சிம்ம வாகனம், அன்ன வாகனம், இந்த மாதிரி மயில், குதிரை, ரிஷப வாகனம், பூஷிக வாகனம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி திருவதிகை பாலூர் ரோடு ஆர் வெங்கட்ரமணன் ஸ்தபதி. என்னோட தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பரு 80 72 25 65 40. இன்னொரு நம்பரு 98 65 42 44 05 ஐயா. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துலையே வந்து சுவாமியோட உண்மையான உச்சவரும் கருவறையும் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உயரம் இருக்குன்றது நீங்களும் ஊரில் சுபட்சமாக இருக்கணுன்ற அளவு எடுத்து நாங்கள் கண்டிப்பாக சிறப்பாக அருமையாக பண்ணித்தரோங்க ஐயா. கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். வாங்க.